OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557170 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி OPOS கிச்சன் சேனலில் இருந்து மிஸ்டர் கணேஷை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் OPOS குக் பாட்டை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறாரு. ஸோ அவரோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம போய் நேரில் பார்க்கலாம். அவருக்கு சமைக்க தெரியுமா, இல்லை சாப்பிட தெரியுமா, இல்லை என்ன பண்ணுறாருன்றதை நேரிலே போய் பார்த்துடலாம். வாங்க போகலாம். வாங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லோரும் சௌக்கியம். ஓகே, நான் அரவிந்த் OPOS கிச்சன் சேனல்லேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கீங்களா? அதாவது எனக்கு சமைக்கிறதுக்கு அவசியமே இருக்கிறது இல்லை. வீட்டில் என்னை தவிர எல்லோரும் லேடிஸு, அம்மா, ஒய்ஃபு, 2 டாட்டர்ஸு. சரி. ஸோ எது வந்தாலும் அவங்க பண்ணிடுறாங்க. நான் பண்ணுறது இல்லை. எப்போவாவது ஒரு தடவை காஃபி மட்டும் போட்டுப்பேன், அவ்வளோதான். OPOS குக் பாட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே தடவை ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, மற்றபடிக்கு நான் பார்த்ததுலாம் கிடையாது. அப்படின்னு ஒரு குக்கர்னு சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் குக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது மட்டும் தெரியும். ஓகே. அவல் பாயசம்னா உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஓகே. எல்லா ஸ்வீட்ஸும் பிடிக்கும். ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து ஸ்வீட்டோடைய ஆரம்பிச்சிடலாம். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி. ஓகே ஓகே. இன்றைக்கி OPOS குக் பாட்டில் இன்றைக்கி சமைக்க போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்க? நானா? கண்டிப்பாக நீங்கள் தான் செய்யணும். எனக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு கூட தெரியாது, ஒன்றும் ரெடி பண்ண கூட தெரியாது. அதை பற்றி நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ளே போட்டோன்னே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். நம்ம போட்டு கேஷுவலாக நம்ம ஒர்க்கு பார்த்துட்டே இருப்போம். ரெடியாக இருக்கீங்களா? பண்ணுவோம். செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஓகே சார், நம்ம இன்றைக்கி பொக்கிஷத்தை ஓப்பன் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, மேலே இப்படி ஹேண்டில் இருக்கும். இந்த ஹேண்டில் இப்படி திருப்பினோம்னா எடுத்தோடனே உள்ளே ஒரு இன்னர் வெசல்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை எடுத்து இன்னர் வெசலில் இப்போது இன்க்ரீடியன்ஸை போடலாம். சரி, எதை முதல்ல போடணும்? ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய் போடணும். அவ்வளோதான், சூப்பர் சார். அடுத்து 2.25 கப்பு மில்க் போட்டுடலாம். அடுத்து வந்து இப்போ அவுல் போட்டுடலாம். அடுத்து கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் கார்டமன் பவுடர். சூப்பர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சார். சார், இதுதான் PIPன்னு சொல்லுவாங்க, பாட் இன் பாட். சரி. அதாவது நம்ம அந்த இன்னர் வெசலுக்குள்ளே இதுக்குள்ளே வைக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா வெல்லமும் தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். சரி. ஸோ நீங்கள் தான் டச் பண்ணி நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாமே நீங்களே பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். அடுத்து வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம் அதில். சூப்பர். வேறு எதுவும் போடணுமா? அடுத்து வந்துட்டு இந்த லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, அவ்வளோதான் சார். இப்போ OPOSக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிபி இருக்குது. ஸோ வந்து அந்த இதை மட்டும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டோம்னா அது அப்படியே உள்ளே வச்சு மூடிடலாமா? சார் வச்சுட்டு இப்போ இந்த இன்னர் வெசலை உள்ளே வச்சிடலாம். ஓகே சார். இப்போ இந்த லிட்டை எடுத்து ஸோ இந்த இதுக்கு நேராக இப்போ வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஹேண்டில் மேலே பிடிச்சிக்கோங்க. ஹேண்டில் பிடிச்சி லாக் பண்ணி. ஓகே சார். இப்போ லாஸ்ட்டாக இந்த வெண்ட்டு மட்டும் எப்போவுமே க்ளோஸில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் நம்ம மெயினாக எப்போவுமே பார்த்துக்க வேண்டிய விஷயம். சார், நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இதிலே செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு செட்டிங்ஸாக நம்ம பார்த்தோம்னா அதுக்கேற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதில் இப்போ வந்துட்டு ஆப்ஷன் 13ல் பேயிஷ்னு ஒரு இது இருக்கும். ஸோ அது நம்ம செட் பண்ணிட்டோம்னா கீர், ஸோ பாயாசம், இந்த இதுக்கான ரெசிபிக்கு அதுதான் வந்து ஒரு செட்டிங். ஸோ அதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கணும் என்ன அதுவே டிட்டர்மின் பண்ணி கரெக்டாக அது செட் பண்ணியிருக்காங்க. அதுவே செட் பண்ணிவிடுவாங்க சார். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடும். சரி. இப்போ வந்து இந்த மெனு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுதானே? ஆமாம் சார். அடுத்து அந்த ப்ளஸ் பட்டன் அமுக்குனிங்கன்னா ஃபஸ்ட் ஒன். அடுத்து அப்படியே ஒரு ரெசிபியாக வரும். நம்ம எந்தெந்த ரெசிபி பண்ண போகிறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே அதில் காமிச்சிடும். ஓகே, இந்த இதுதான் சார். ஓகே. இப்போ செட் பண்ணிவிட்டு ஆன். ஓகே.
அதில் வந்து டைமிங்கோட வந்துடும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அப்போ 15 மினிட்ஸ் அது ஆமாம் சார் 15 காமிச்சது. ஆமாம் 15 மினிட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ண அது ஸ்டார்ட் பண்ணி 15 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை சார். அதுவே முடிச்சுட்டு அதுவே நம்மளை கூப்பிடும். ஸோ ஒரு பீப் சவுண்டு வரும், அது முடித்தோடனே நம்ம வெளியே எடுத்து வச்சு ஸ்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அது வரைக்கும் நம்மளோட கன்வர்சேஷன், உங்களோட பர்சனல், உங்களோட ஆஃபீஸ் பற்றி எல்லாமே கேட்டுடலாமா? தாராளமாக. ஓகே சார், சென்னையிலேயே ஒன் ஆஃப் த லீடிங் ஆடிட்டர்னு உங்களை பற்றி தெரியும். ஸோ எப்படி இருக்குது சார் இண்டஸ்ட்ரி, எப்படி போயிட்டுருக்கு? இண்டஸ்ட்ரி இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிக்கிறது. லாஸ்ட் 2 இயர்ஸில் 2020, 2021 ஓகே எல்லாம் கொரோனான்னு பயந்து இண்டஸ்ட்ரியே சரியாக இல்லை. ஆமாம். இப்போ தான் கொஞ்சம் WHO சொல்லியிருக்கிறாங்க மார்ச் ஏப்ரலுக்கு மேலே எல்லாம் கூல் டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமேல் தான் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பிக்கப் ஆகணும். ஓகே, இப்போது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எனக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, எதாவது கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். ஓகே, ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன சார் பொதுவாக? ஜிஎஸ்டிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸுங்கிறது ஒரு காலத்தில் வந்து சேல்ஸ் டேக்ஸ்னு தனியாக இருந்தது, சர்வீஸ் டேக்ஸ்னு தனியாக இருந்தது. ஓகே. இப்போ எங்களுது இது மாதிரி இதெல்லாம் வந்து சர்வீசஸ்ஸு, ஓகே, அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ்னு தனியாக இருந்தது. ஓகே. சேல்ஸ் டேக்ஸுங்கிறது வந்து ப்ராடக்ட்ஸுக்கு உள்ளது. ஓகே. எந்த பொருள் வாங்கினாலும் எல்லாத்துலேயுமே வந்து சர்வீஸ் டேக்ஸ்னு இருந்தது. ஓகே. இது ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா ஒரே அம்ப்ரெல்லாவில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அதுக்கு தான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஓகே, அப்போ ஜிஎஸ்டி முன்னே எப்படி இருந்தது, ஜிஎஸ்டிக்கு பின் இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதுக்கு அது ஆக்சுவலாக இப்போ ஜிஎஸ்டி வந்து நமக்கு இன்னும் ஜாஸ்தி டைம் ஆகலை. மக்களுக்கு அது ஒழுங்காக புரிஞ்சு இது பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இந்த கொரோனாங்கிறது வந்து ஓகே ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிருக்கு. ஓகே. இதில் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு வராங்க. இதனால் ஜிஎஸ்டி வரும்போது நமக்கு வந்து இந்த நிறைய பிரச்சனைகள், இந்த டிமானிட்டைசேஷன் அது மாதிரிலாம் வந்ததுனால இதில் வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. இப்போ தான் வந்து இதுவும் சரியாயிட்டு வருது. ஸோ மக்களுக்கும் கொஞ்சம் ஜிஎஸ்டினா என்னென்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் போக போக பார்க்கணும். அதை இதனால் வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சி இருக்கணும். ஏன்னா ஓவரால் டேக்ஸ் குறையணும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஓகே. அது குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஓகே சார், நம்ம உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஏன் இந்த ஆடிட்டிங் ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க? எது உங்களை சூஸ் பண்ண வச்சது? உங்கள் பேரண்ட்ஸா இல்லை உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் மூலிமா சூஸ் பண்ணிங்களா? பேரண்ட்ஸுக்கு அப்போது இதெல்லாம் ஒன்றும் சிஏ பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஓகே. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய கசின்ஸு ஓகே சில பேர் சார்ட்டர் அக்கௌண்டன்ஸாக இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து சிஏ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மனசில் வேரூன்றி இருந்தது. ஓகே. இது இல்லாமல் உங்கள் ட்ரீம் வேறு என்னவாக இருந்திருக்கும்? வேறு ஒன்றும் கிடையாது. நான் வேறு எதை பற்றியுமே என்ஜினியர் ஆகணுமோ டாக்டர் ஆகணும் இது மாதிரிலாம் நினச்சதே கிடையாது. ஓகே. எனக்கு 8ஆம் கிளாஸில் முதல்ல நான் இது பண்ணும்போதே வந்து நான் சிஏ பண்ண போகிறேன் தான் நினச்சேன். ஓகே. கடைசி வரைக்கும் அதையே மெயின்டைன் பண்ணிட்டு சிஏ முடித்தேன். இப்போ ஆடிட்டர் ஆகலைன்னா நீங்கள் வேறு என்ன ஆகிருப்பீங்க? தெரியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஓகே. மேபி ஏதாவது பேங்க் எக்ஸாம் அந்த மாதிரி எழுதி பேங்க்கில் போயிருக்கலாம். இப்போ இதில் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நான் 92லேருந்து ஒரு பார்ட் டைம் சர்டிஃபிகேட்னு வச்சுருந்தேன். இப்போது 2003லேருந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ். ஓகே. அதுக்கு முன்னால் 92 to 2003 ஒரு 2 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. எந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க? எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே நமக்கு கேட்ரிங்கும் என்னோடய கிளைண்ட் இருக்காங்க, ஓகே, ஹேர் கட்டிங்லேயும் கிளைண்ட் இருக்காங்க. ஓகே. அது மாதிரி நம்ம அன்றாட சர்வீஸ் ஆளுங்க எல்லாருமே வீட்டு ப்ளம்பர்லேருந்து எல்லாம் என்னோடய கிளைண்ட்டு தான். ஓகே. எல்லோரும் இங்கே வந்து போகிறாங்க. அது மாதிரி அண்ட் ஜென்ரலாக நான் வந்து ஒரு நியூ கமர், இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ கமர், இன்கம் டேக்ஸ்னால் என்னென்னு தெரியாத ஆளுங்க தான் என்னோடய கிளைண்ட்ஸில் அதிகம். இங்கே வருவாங்க, அவங்களுக்கு முதல்ல அது இன்கம் டேக்ஸ்னால் என்ன, எதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் என்னென்னு சொல்லி கொடுத்து ஆரம்பித்து அந்த மாதிரி பண்ணுவேன். சூப்பர் சார். உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபேமிலி, எனக்கு ஒய்ஃபு 2 பொண்கள். ஓகே. ஒய்ஃபு எங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் சிஏ இன்டர்மீடியட் பண்ணினா, ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணலை. ஓகே. பசங்க 2 பேரும் என்னோடய லைன் வரமாட்டேன்ட்டாங்க. 2 பொண்களும் வந்து இப்போ ஜாப் பண்ணுறாங்க. 6 மாதம் முன்னால் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. காமர்ஸ் லைன் தான் பெரியவ, ஆனால் அவள் இந்த லைன் வராமல் அவள் இப்போ இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணிடுறா. சின்னவ அவள் மேத்தமெட்டிக்ஸ் லைனில் போனாள். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பண்ணிவிட்டு அவள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா. பட் உங்களுக்கு அவங்க இதில் வரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நான் என் பசங்களை எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. எந்த விஷயத்துலையுமே வந்து அவங்களோட சாய்ஸுக்கு விட்டேன் நான். ஓகே சார். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்க. உங்களோட பர்சனல் வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும்.
ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு எந்த டவுட்டு ஆடிட்டிங் பற்றி எந்த சர்வீஸ் வேணும்னாலும் சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக பண்ணி தருவாங்க. ஓகே சார், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். ஓகே சார், இப்போ பீப் சவுண்ட் வந்துருச்சு. சரி, ஓப்பன் பண்ணிடலாமா? அப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று பண்ணணும். இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணால் தான் அந்த ஹேண்டிலே நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷர் மேலே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஹேண்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, லிட் அப்படியே அங்கே வச்சுருவோம். இப்போ உங்கள் கையாலே வெசல் எடுத்து இங்கே வச்சுருங்க. சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து. இப்போ ரெண்டுமே நம்ம நல்லா ஸ்ட்ரெட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். சரி, சூப்பர். இந்தாங்க, இப்போ இதை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஓகே சார், நம்ம இதில் அப்படியே சர்வ் பண்ணிடலாம். முந்திரி அப்படியே எடுத்து போடலாம் மேலே. ஆமாம் சார். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? ஸோ அப்போ இனிமேல் நானும் சமையல் பண்ணேன், பாயசம் பண்ணேன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஓப்போஸோட குக்பாட் பற்றி உங்களோட ரிவ்யூஸ் வந்துட்டு நம்ம ஆடியன்ஸுக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ரெசிபி கொடுத்துட்றாங்க. அந்த ரெசிபி படிக்கி இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணுறது மட்டும்தான் இப்போ ஆல் வேலை பண்ணியாச்சுன்னா பாக்கியெல்லாம் அதுவே பார்த்துக்கிறது. நம்ம பதம் பார்க்க வேண்டிய தேவையில்லை, எல்லாம் அதுவே பார்த்துக்கிறது. ரொம்ப நன்றி சார், இன்றைக்கி உங்கள் டைம் வந்துட்டு கொடுத்ததுக்கு. ஸோ கிச்சன் பக்கமே போகாத ஒரு ஆளை இன்றைக்கி அவல் பாயசம் செய்ய வச்சு அதை உங்கள் கையால் வந்துட்டு சாப்பிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நானே ஒரு இது ஸ்வீட் பண்ணினேன். கண்டிப்பாக. தேங்க்யூ சார்.